Hi, hello, welcome back to another cooking video. In the video நாங்க என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பச்சை சுண்டைக்காயை வச்சு எப்படி ஒரு பிரட்டல் கறி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியாவும் டேஸ்டியாவும் கசப்பே இல்லாம இந்த பிரட்டல் கறி செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க இந்த பச்சை சுண்டைக்காயை எடுத்துக்கொள்வோம். இதை வடிவா க்ளீன் பண்ணி எடுக்க போறோம். இதோட அந்த மேல் காம்பை மட்டும் உடைச்சு எடுத்துக்கொள்வோம். நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி உடைச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இதே மாதிரி நான் எடுத்து வச்சுக்கிற எல்லா சுண்டைக்காயோட காம்பையும் வடிவா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இதை நான் இப்போ லைட்டாக கழுவி எடுக்க போகிறேன். வடிவாக ஒரு 2-3 தரம் தண்ணியில் ஊற்றியல் ஒன்றும் இல்லாமல் அந்த டஸ்ட்டுகளோ எதுவும் இல்லாமல் வடிவாக நாங்கள் கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். 2-3 தரம் தண்ணியில் கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வடிவாக கழுவி எடுத்துட்டேன். இதை நான் இப்போ லைட்டாக உரலில் வச்சு உடைச்சி லைட்டாக ஒரு தட்டி போட்டு தான் எடுக்க போகிறேன். ஏன்னு சொன்னால் இது கொஞ்சமாக கசக்கும். அதால் நாங்கள் ஆகலம் 2 புழக்கிற மாதிரி குத்த தேவையில்லை. லைட்டாக அந்த இது உடையிற மாதிரி அந்த காய் உடையிற மாதிரி எடுத்தோம்னா சரி. நான் இப்போ வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இப்படி லைட்டாக உடையிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. அதே மாதிரி நான் இப்போ எடுத்து வச்சுக்கிற எல்லா சுண்டைக்காயையும் வடிவாக உரலில் லைட்டாக அப்படி தட்டி எடுக்க போகிறேன். இதை நான் ஒரு பிள்ளை செய்துட்டேன். என்னென்னு சொன்னால் அப்படி தட்டின பிறகு நாங்கள் தண்ணிக்குள்ளே ஒரு லைட்டாக உப்பு போட்டோம்னா கருக்காமல் இருக்கும். நான் இதாக போட்டபடியாக எனக்கு கழுவைக்கில் பாருங்கள் தண்ணியில் கருப்பாக வருது. கிட்டத்தட்ட கத்தரிக்காய் மாதிரி தான். நாங்கள் கத்தரிக்காய் எப்படி இது செய்வோமோ அது மாதிரி தான். பார்த்தீங்கன்னா திருப்ப நான் இந்த தண்ணியில் ஒருக்கா போட்டு இதோட சீட்ஸில் நிறைய சத்து இருக்குது. அதால் நான் அதை ரிமூவ் பண்ணிடல. அப்படியே ஒருக்கா தட்டி போட்டு அதில் போகிறதுகள் போட்டுமிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு ஒரே ஒருக்கா தான் போட்டு வடிவாக இறுக்கி புளிஞ்செடுத்தேன். நான் என்னென்னு சொன்னால் நான் இதை முதல் பொரிச்சு தான் நான் இந்த கறியை வைக்க போகிறேன். அதால் புளிஞ்சு நல்ல ஈரம் இல்லாமல் புளிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் இந்த சுண்டைக்காயை எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறேன். இதை பொரிக்காமலும் சில பேர் கறி வைப்பாங்க. அது லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக நீங்கள் பொரிச்சு புளி விட்டு வச்சிங்கன்னா அந்த கசப்பு இருக்காது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு லைட்டாக அந்த மேல் தோல் சுருங்குற அளவுக்கு லைட்டாக பொரிச்சு எடுத்துக்கொள்ளுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சு வருது. கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் மாதிரி அந்த சுண்டைக்காயோட தோல் லைட்டாக சுருங்கி வரைக்குள்ள இறக்கணுமெண்டா ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வடிவாக புரிஞ்சிட்டுது. நான் இதை இறக்கி கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயில் நான் இப்போ கறி வைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கொள்கிறேன். அதோட பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்கிறேன். அதோட வாசத்துக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கொள்கிறேன். போட்டு நல்ல வடிவாக இருக்கா லைட்டாக இருக்க வதக்கி விட்டுக்கொள்வேன். நான் அதோட கொஞ்சமாக சேர்த்து நான் உள்ளி போட்டுக்கொள்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக பச்சை மிளகா போட்டுக்கொள்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட ஒரு கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருந்துச்சு. நான் அதையும் போட்டு அதோட ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி போட்டிருக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நல்ல வடிவாக இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன். நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன். ஏன்னா குயிக்காக இது வதங்கிருமன்றதுக்காக. இந்த வெங்காயம் ஒரு லைட் அண்ட் கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்ப்போம். வெந்தயம் இதுக்கு இந்த கறிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கூட நாங்கள் கத்திரிக்காயை பொரிச்சு எப்படி கறி வைப்போமோ அதே மாதிரி தான் செய்ய போகிறேன். அதோட கொஞ்சமாக ஒரு தக்காளி பழத்தை சின்ன சின்ன வெட்டி வச்சுக்கேன். அதையும் போட்டுக்கொள்கிறேன். போட்டு நல்ல வடிவாக இருக்க வதக்கி விட்டுக்கொள்ளுவோம். நிறைய உள்ளி போட்டுக்கொள்ளுங்க. இந்த கறிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக எல்லாம் வதங்கி கொண்டு வருது. இந்த லைட்டாக அந்த தக்காளி பழமும் கொஞ்சம் அந்த தோல் எல்லாம் சுருங்கி வரைக்குள்ள நாங்கள் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கொள்ளுவோம். அதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ லைட்டாக அந்த மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்து இதோட சேர்த்து வதக்கி கொள்ளுங்க லைட்டாக.
பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிட்டு இந்த டைமில் கண்டிப்பாக இந்த கறிக்கு புளி விடணும். லைட்டாக எலும்பிச்ச அளவுக்கு அதோட சைஸ்லேயே நான் கொஞ்சமாக புளி எடுத்து அதை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன். நான் அதையும் ஊற்றிக்கொள்கிறேன். அதோட தேங்காய் பாலும் விடுங்க. நல்லா திக்கான தேங்காய் பாலும் கொஞ்சம் விட்டுருக்கேன். விட்டு நல்லா வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். அதோட உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. நான் இது வந்து கொஞ்சம் பிரட்டில் வைக்க போகிறபடியாக கொஞ்சம் தண்ணி தான் விட்டுக்கொள்கிறேன். இதே உங்களுக்கு குழம்பா வேணுமென்னா நீங்கள் நிறைய தண்ணி விட்டுக்கொள்ளலாம். நான் இப்போ இது 3ஐயும் போட்டு நல்ல வடிவாக இருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்கிறேன். இது வந்து ஒரு 2 கொதி வர வரைக்கும் வடிவாக நாங்கள் மூடி அவிய விடுவோம். இப்போ பார்த்தோம்னா அந்த பாருங்கள் பொரிச்சு வச்சுக்கிற அந்த சுண்டைக்காயும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்களா நல்ல கொதி வந்துட்டது. திருப்பவும் இன்னும் ஒரு கொதி வர அளவுக்கு விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு கொண்டு வருது. இந்த டைமில் நாங்கள் அந்த பொரிச்சு வச்சுக்கிற சுண்டைக்காயை போட்டுக்கொள்ளுவோம். போட்டுட்டு நல்ல வடிவாக இருக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுவோம். இந்த சுண்டைக்காயில் கூட கறி வைக்க மாட்டாங்க, ஏன்னா கசக்கு பண்ணுறதுக்காக. ஆனால் நிறைய இதில் மருத்துவ குணம் இருக்குது. நீங்கள் பொரிச்சு போட்டு கொஞ்சம் புளியும் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு கசக்காது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அடுப்பை குறைச்சி விட்டுட்டு நாங்கள் இப்போ பிரட்டி எடுப்போம் இடையில. நல்லா கொதிச்சு கொண்டு வருது பாருங்கள். இந்த கறி எப்போ எங்களுக்கு ஓகே ஆகிட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் அந்த கறியில் இருந்து. அந்த டைமில் எங்களுக்கு ஓகேயாக இருக்கும் கறி. இடைக்கிடைக்க நீங்கள் அடுப்பை குறைச்சி வச்சு இடைக்கிடைக்க பிரட்டி எடுத்தீங்கன்னா நல்ல பிரட்டல் கறி வரும். நல்ல டேஸ்டான பிரட்டல் கறி வரும். எங்களுக்கு ஊரில் எல்லாம் இலகுவாகவே சும்மாவே தோட்டத்தில் இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு கசப்புமே தெரியலை. நான் செய்கிற முறையில் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு இதே மாதிரியே கசப்பு இல்லாத சுண்டைக்காய் சூப்பரான டேஸ்டியான கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா கறியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு கொண்டு வந்துட்டுது. உங்களுக்கு இதை விட இன்னும் பிரட்டலாக வேணும்னா நீங்கள் இன்னும் நல்லா பிரட்டி எடுத்தீங்கன்னா நல்ல பிரட்டல் கறியாக வரும். நான் குழம்பும் இல்லாமல் நல்ல பிரட்டலும் இல்லாமல் ஒரு இடப்பதமான கறியில் வச்சுருக்கேன். இந்த டைமில் நீங்கள் லைட்டாக டேஸ்ட் பார்த்துக்கொள்ளுங்க. நான் டேஸ்ட் பார்த்தேன், எனக்கு உப்பு எல்லாமே ஓகேயாக இருந்துச்சு. இந்த டைமில் உங்களுக்கு உப்பு காணாடிக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான சுண்டைக்காய் கிரேவி ரெடி ஆகிட்டுது. பாருங்கள் இப்படி நல்ல பிரட்டல் கறியாக வந்திருக்கேன். இந்த டைமில் நான் கடைசியாக வாசத்துக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை பிச்சு போட்டிருக்கிறேன். போட்டுட்டு லைட்டாக பிரட்டி எடுத்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான சுண்டைக்காய் கிரேவி ரெடி ஆகிட்டு. இதை வந்து நீங்கள் புட்டோடு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட தனியாக ஒரு வெள்ளை சோறும் வச்சு இந்த கிரேவியை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமெண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.